बहुत मदद की अपनी टीम को लगातार बने रहने के लिए। कांग्रेचुलेशंस। सर मैं तमिल में बात कर रही हूँ, आप लोग तमिलनाडु में आ गया आप लोग, मैं तमिल में बात कर रही हूँ. யுவா சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா பிளேயர்ஸ் எல்லாருமே கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் போய் அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு கிராஸ் ரூட் லெவல் பிளேயர்ஸ் கூட ஓரளவுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரீச் ஆகுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மீடியா லெவல்ல வந்து ரீச் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப வந்து எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிப்பாங்க. வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க எந்த லெவலுக்கு எந்தெந்த சின்ன சின்ன மூல முடுக்குல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இவங்க இந்த அளவுக்கு விளையாடுறாங்களா, ஒரே பிளேயர்ஸ் சேம் பிளேயரை பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், நியூ ஜெனரேஷன் பிளேயர்ஸை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு பெரிய வேலையை வந்து யுவா சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. बहुत मदद की अपनी टीम को लगातार बने रहने के लिए। कांग्रेचुलेशंस आपको करते हैं मुतविल, बहुत अच्छा आप खेलें और आपने अपनी टीम के लिए एक शानदार सुपर 10 बनाया। कांग्रेचुलेशंस फॉर बीइंग अवेलेबल बेस्ट प्लेयर ऑफ द मैच। और आपका कांस्टेबल अभी आप स्वयं है और आप वहां पर और आगे की तरफ बढ़ना चाहते हैं, बड़ी जल्दी आप ऑफिसर और बड़ी जल्दी आप उस अपनी ड्रीम पोजीशन पर पहुंचे। विशिंग यू अ वेरी गुड लक फॉर योर अपकमिंग मैचेस एंड फ्यूचर। मूविंग फर्दर देखना और बहुत ही प्रफुल्लित कर दिया आपने मुतवन, बहुत ही शानदार आप खेलते हुए नजर आए मुतवेल, बहुत सारा कांग्रेचुलेशंस है और ऐसे ही आपकी डुक्कीज को बहुत अच्छा बनाते रहिए। कांग्रेचुलेशंस फॉर बीइंग द ईज माय ट्रिप कबड्डी कमाल अवार्ड विनर। எங்க தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ரேரா தான் டுக்கி வந்து இது பண்ணுவாங்க. இவன் இந்த அளவுக்கு விளையாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஸ்கில்லு நல்லா, ஸ்பீடு, மூவ்மெண்ட், டைமிங் நல்லா இருந்தது. அதனாலதான் அந்த ரைடு வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா இருந்தது, ஸ்கில் நல்லா இருந்தது, அது பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. மெயினா பாத்துட்டீங்கன்னா இப்போ ப்ரோ கபடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிமம் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் சான்சஸ் கிடைக்குது. ஆனா யுவா சீரிஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு எல்லா ஸ்டேட்லயும் ஸ்டேட் வைஸ் இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்றதுனால எல்லா ஸ்டேட்லயும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து சான்சஸ் கிடைக்கிறதுனால அவங்கவுங்க டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியுது. இதனால நம்ம ஒரு இன்டர்நேஷனல் டீம்ல வந்து ஒரு பிளேயர்ஸ் ஒரு ரூரல் ஏரியால உள்ள பிளேயர்ஸை கூட நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமையுது. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு கான்பிடென்ட் லெவல் வேணும். கபடியை பொறுத்தவரையும் மேன் பவர் அண்ட் கான்பிடென்ட் தான் மெயின். பவர் எந்த அளவுக்கு நம்ம இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கான்பிடென்ட் லெவல் இருக்கும். கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா டைமிங், நம்ம வந்து எப்போ கடைசி நிமிஷம் கபடியை பொறுத்தவரையும் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல கூட நம்மளோட எப்படி ஒன்னாலும் டீம் வந்து மாறலாம். ஜெயிக்க வேண்டிய டீம் தோக்கலாம், தோக்க வேண்டிய டீம் ஜெயிக்கலாம். அது லாஸ்ட் மினிட் வரையும் வந்து கான்பிடென்ட் லெவல்ல வந்து நம்ம விடவே கூடாது. என்னால முடியும், என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்பிடென்ட்டோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்கலாம்.